2 பேரும் அப்புறம் வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நாள் அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு. லைக் வந்து ஸ்டாப் சைன்லாம் போட்டு காரை நிறுத்துறாரு. ஏன்னா இங்கே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் போக டிலே ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன லைக் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை வேஃபிள் சாப்பிட்டா ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து எனக்கும் வந்து வேஃபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் அதை வந்து சாப்பிடும்போது வீடெலாம் கட்டிலாம் ரெடி பண்ணி இது ஃபன்னாக பண்ணிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் ஹீரோயின் வந்து பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க மாறி மாறி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டேவும் நல்லா போகுது. நெக்ஸ்ட் டே ஒரு பெண் குயினை வச்சுட்டு அந்த வழியில் நின்றுருக்காரு. காரும் வருது. பெண் குயினை வந்து அந்த காருக்கு போகிற நடுவில் வழியில் வந்து விட்டுறாரு. அந்த பெண் குயினும் நடுவில் போய் நிற்கிது. அப்போ வந்து ஹீரோயின் நேராக வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா காரை நிற்கலன்னு பார்த்தா அவங்க வந்து காரில் கீழே குனிஞ்சு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அண்ட் காரும் பெண் குயினை ஏற்றுற மாதிரி வந்துடுது. அந்த காருக்கு நடுவில் பெண் குயின் போயிடுது. ஸோ அந்த ஏற்றலை அண்ட் ஹீரோ வந்து ரொம்ப பயந்துடுறாரு. அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் டே வராரு. கூட வந்து அந்த ஷார்க்கால கடிப்பட்டார் தெரியுமா, அவரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. லைக் வந்து ராப் பண்ணுற மாதிரி.